பள்ளி கல்வித்துறை வந்து எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இது. நடிகை கஸ்தூரி கையால் கஸ்தூரி மேமும் நானும் இருக்கிற ஃபோட்டோ வந்து என்னோடய மொபைலில் இருக்குது, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காமிக்கிறேன். சிறந்த நடிகருக்கான நான் வாங்கின அவார்டு. இது மாதிரி நல்லா நடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இன்ஸ்டா தான் ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து சிவாஜியை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து நடிக்கணும், ஒரு நடிகர் ஆகணும்னு எனக்கு மனசில் உருவாழ்ந்தே அதுதான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, நம்மளா இது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நான் கல்லறைக்காதன்னு சொல்லிட்டு பண்ணேன். அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது வந்து ரிலீஸும் ஆகாது. ஹாய், நான் உங்கள் குட்டி ராமராஜ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய் சார். ஹாய். இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே ஹாய், நாங்கள் உங்கள்கிட்ட குட்டி ராமராஜ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க. அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்தமாரி சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் உங்களோட இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கலாம். ஆமாம், வீடியோவில் அது யாராவது சொன்னாங்க உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொல்ல? அப்படிலாம் இல்லை, நான் பார்த்துருக்கேன்ல. நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைலாக் சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். ஹாய், நான் உங்கள் குட்டி ராமராஜ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா அப்படி சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த வீடியோ. ஏன்னா அது மக்கள் மத்தியில் வந்து அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அதனால் தொடர்ச்சியாக நான் எங்கே கோயிலுக்கு போனாலும் சரி, ஷூட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்து 30 செகண்டில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தான் நான் அதை மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அது நல்லாவும் இருக்குது. அது அப்படியே உங்கள் தாரக மந்திரமா அது உங்களுக்கு வீடியோவுக்கு? இல்லைங்க சார், அது வந்து நானே ஒரு இதை உருவாக்கிக்கிட்டது. சரி. எல்லாரும் பேசும்போது சில விஷயம் சொல்லி பேசுவாங்க. ஹாய், நான் உங்களுக்கு குட்டி ராமராஜ் பேசுகிறேன்னு நானே என்னை அறிமுகப்படுத்திக்குவோம். அந்த ஸ்லாங் எப்படி போகிற போக்கில் உங்களுக்கு அப்படி வந்துச்சா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா எப்படி? இல்லை, அப்படி இல்லை, நானே தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. சரி, ஓகே. சரி, இப்போ இது இல்லாமல் வேறு ஏதாவது சேனலில் ஏதாவது நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 18 யூடியூப் சேனலில் நான் நடித்து கொடுத்துட்ருக்கேன். வாரத்தில் 2 யூடியூப் சேனலில் கூப்பிடுவாங்க ரெகுலராக. அது மெயினாக வந்து இவ்வளோ வந்து நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு மெயினாக வந்து என்னோடய ஃபேஸை வந்து இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அந்த சேனல் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கன்னித்தீவுன்னு ஒரு சேனல். கன்னித்தீவு இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, ஜெட்ரா, இந்த 3 சேனல் தான் வந்து எனக்கு வந்து வெளி உலகத்துக்கு என்னோடய பேஸை வந்து ரீச் பண்ணிட்டு இந்த 3 சேனல். அது மட்டும் இல்லாமல் மாமுக்குட்டி, திருச்சி சாதனா, சென்னை நிஷா, திவ்யா கள்ளச்சி, இவங்க சேனல்லையும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பணமட்ட டீமுங்கிற ஒரு டீமில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் நான் பண்ணியிருக்கேங்க. ரெகுலராக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல யூடியூப் சேனலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வந்து நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்பயும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வாய்ப்பு கொடுத்தால தான் எனக்கு வந்து இப்போ வெளி உலகத்துக்கு நான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா இது மூலிமா எனக்கு சில திரைப்படங்கள் வந்து புக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 2 திரைப்படம் புக்காக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மாதம் எனக்கு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் போய் ஆக்ட் பண்ண போகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னோட நன்றியை மீண்டும் மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப் சேனல்ஸில் நடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் பிரபலமாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் திரைப்படங்களில் எதுலையாவது நடிச்சிருக்கீங்களா? திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம். கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறேன், இருங்க. இது வரைக்கும் வந்து நான் 5 திரைப்படம் பண்ணியிருக்கிறேங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நான் கல்லறைக்காதன்னு சொல்லிட்டு பண்ணேன். அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது வந்து ரிலீஸும் ஆகாது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் சாரைன்னு ஒரு படம் பண்ணினேன். அதுக்கப்புறம் உயர்திரு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் அவதாரன்னு சொல்லிட்டு ஒரு படம் போலீஸ் கெட்டப் பண்ணேன். அடுத்தது வந்து எறும்புன்னு ஒன்று பண்ணினேன். இப்போ இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து எறும்பு மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் ஒரு சின்ன ரோல் தான். இடைவேளைக்கு அடுத்தது என்னோட சின்னவரை ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறேன். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் வந்து சுரேஷ் அவர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு திடீர்னு அந்த படத்தில் வாய்ப்பு வந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரைப்படத்துக்கு உண்டான முயற்சியும் பண்ணலை. நான் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு வீட்டிலே கடந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னோடய ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க இந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. என்னோட அது நமக்கு திரைப்பட வாய்ப்பு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆல்ரெடி முன்னாடியே பண்ணி வெயிட்டிங்கில் இருக்குது, எதுவுமே ரிலீஸ் ஆகலை.
ஆனால் கண்டிப்பாக அந்த படம் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2 மந்த்தில் வந்து ரிலீஸ் ஆகிடும். என்னடா இவங்க கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி இது போல் தான் நம்மளும் நிறைய இடத்துல நடித்து வருவோம், ரிலீஸ் ஆகாது. போய் பார்த்தா வாய்ப்பு கொடுத்தாங்க, டக்குன்னு வந்து 2-3 மாதத்துலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. சிதம்பரம் லேனா தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தோம் நாங்கள் ஃபேமிலியோடைய. என்னையே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படியே என்னால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, நம்மளா இது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இப்போ 2 படம் கூட எனக்கு புக் ஆகிருக்குங்க. நிறைய பேர் இப்போ தான் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு, உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக யார் எது சொன்னாலும் கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து வீட்டில் வந்து சில பேர் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒத்துக்கவே இல்லை. என்னோடய பசங்க, என்னோடய ஒய்ஃப்லாம் வந்து யாருமே வீடியோ போடுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்கள்ட்டையும் சம்மதம் வாங்கிட்டு, அதுவும் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப முழுமையான ஒரு திருப்தியோட, சரி பரவாயில்ல உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலமாக நிறைய வாய்ப்பு இப்போ தான் எனக்கு வந்துகிட்டு இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே. திரைப்படம் இல்லாமல் வேறு எதுலையாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து சினிமாக்குள்ளே நுழையணுங்கிறதா என்னோடய பெரும் ஆசையே. அது நிறைவேறுமா நிறைவேற போவாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா நான் முயற்சியே பண்ணல. ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளே வந்து தீபாவளி பொங்கலுக்கெலாம் வந்து அந்த கலை நிகழ்ச்சிலாம் நடத்துவாங்க, ஸ்டேஜ் போட்டு கிராமத்தில். அதில் வந்து நான் போய் ஆடுவோம், ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போவேன். சிதம்பரத்தில் KN சாமின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னை ஸ்டேஜில் ஏற்றுந்தே அவங்க தான். சில ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு போய் நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கூட தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஆடுவோம். அதில் ஆடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கிராமிய கலைஞர் சங்கத்தில் வந்து 2011-12 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி விநாயகர் வேஷம், சிவன் வேஷம் அடிக்கடி போட்டிருக்கேன் நான். மகாபலிபுரத்தில் நடக்கிற கலை திருவிழாவுக்கு நாங்கள் போவோம். லயோலா கல்லூரி அங்கேயும் வருஷம் போயிட்டு நாங்கள் அவார்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கோம், விநாயகர் வேஷம் சிவன் வேஷம் போட்டு. நிறையா கோயில் விசேஷங்கள் எங்கள் ஊரில், உள்ளூரில் எங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நடக்கிற கோயில் விசேஷம், தீபாவளி பொங்கலுக்கு வந்து என்னை ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க, நான் போவோம். சமீபத்தில் 2019 எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி காலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. இந்த காலுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணேன். அதனால் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இப்போலாம் நான் போகிறதில்ல. அதையும் மீறி வந்து நான் வந்து விநாயகர் வேஷம் சிவன் வேஷம் போட்டால் டான்ஸ் பண்ண மாட்டேன், அப்படியே லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிடுவேன், அவ்வளோதான். இப்போதைக்கு என்னால் வந்து கால் ரொம்ப முடியலங்கிறதால வந்து டான்ஸ்லாம் என்னால் பண்ண முடியல. இப்போ 4 வருஷமாக வீட்டில் தான் இருக்கிறேன், ஆக்டிங் மட்டும்தான் போயிட்டு இருக்கேங்க. சார், இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடிச்சிங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாக ஒரு நல்ல விஷயம் தான். உங்களோட உழைப்பு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. கலை நிகழ்ச்சிகளில் நடித்த அந்த மெமரிஸ் அதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து போன வருஷம் சிறந்த நடிகருக்கான நடிகை கஸ்தூரிகாயால் ஒரு அவார்டு வாங்கினேன் நான், மாயவரத்தில் மயிலாடுதுறையில் வாங்கினேன். அது கூட வச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சர்டிஃபிகேட், ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் நிறைய சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் சில சர்டிஃபிகேட் வச்சுருக்க காமிக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் 18 பண்ணேன்னு சொன்னேன்ல, அதில் 13 ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு நான் வாங்கின சிறந்த நடிகருக்கான அவார்டு தான் இது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய அந்த கலை நிகழ்ச்சி பண்ணுறேன். பள்ளி கல்வித்துறை வந்து எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இது. வருஷம் வந்து 5 ஸ்கூலில் என்னை நடுவராக போடுவாங்க. அந்த கலை நிகழ்ச்சியில் போயிட்டு நடுவராக போனப்போ எனக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டு இது வந்து இந்திய நாட்டேஞ்சலி மகாபலிபுரத்தில் நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு. வருடம் தொடர்ச்சியாக 3 வருஷமாக நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து லயோலா கல்லூரி வீதி விருது விழாங்கிற இதில் வந்து எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் வருஷம் இது 3 வருஷமாக தொடர்ச்சியாக நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகருக்கான அவார்டு நடிகை கஸ்தூரி கையால், கஸ்தூரி மேமும் நானும் இருக்கிற ஃபோட்டோ வந்து என்னோடய மொபைலில் இருக்குது, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். சிறந்த நடிகருக்கான நான் வாங்கின அவார்டு, இது மாதிரி நிறைய அவார்டு வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குங்க. அந்த பாக்ஸை கொஞ்சம் காமிட்டுங்களா, அதுக்குள்ளே நிறைய சர்டிஃபிகேட் அவார்டெலாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து காமிக்கலாம் எனக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக வந்து அடுத்த என்னை பேட்டி எடுக்கிற அடுத்த சேனலில் கண்டிப்பாக நிறைய அவார்டோட அப்படியே என்னை சுற்றி நிறைய அவார்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேட்டி கொடுப்பேன். இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ விருது வாங்கி. கண்டிப்பாங்க, எனக்கு இதை விட வந்து இன்னும் வந்து நிறைய திரைப்படத்தில் நான் வரணும். ஏன்னா ஆல்ரெடி நான் நடித்த திரைப்படம்லாம் இப்போ ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது, அந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆல்ரெடி இப்போ எனக்கு வந்து 2 ஷார்ட் ஃபிலிமும் 2 திரைப்படமும் இப்போ புக் ஆகிருக்குதுங்க. அக்டோபர் மாதம் ஷூட்டுக்கு போகிறேன் நான். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னடா அவன் மெண்டல் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கமெண்டில் எல்லாமே கழுவி ஊற்றுறீங்க. நானும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, என்னடாதுன்ட்டு.
சரி நம்ம வந்து வீதியில் நடக்கும்போது சில கல் முள் கிடக்கும், அதையும் தாண்டி போனால் தான் நம்ம வந்து ஒரு இலக்கை அடைய முடியும். அப்படிங்கிறதால சில வழிகளை மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு நான் அந்த வழியை போய்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே என்னை வந்து திட்டிக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, அவமானப்படுத்திக்கிட்டு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த குட்டி ராமராஜ் வந்து வெளி உலகத்துக்கு நல்ல ஒரு ஹெத்தாக வருவேங்கிற நம்பிக்கையோடு வந்து நான் இந்த பயணத்தை தொடங்கிட்டு இருக்கேன். கடவுளோட அருள், அதான் நான் சொன்னாங்களா முன்னாடி, அந்த நடராஜோட அருள் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த என்னோடய வாழ்க்கை பயணத்தை தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துனீங்க, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொன்று வந்து நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய, மக்களுடைய, நம்ம டிவி நேயர்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த பேட்டி எங்களுக்காக கொடுத்ததுக்கு. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இறைவனுக்கும் உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கும் என்னோடய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பேட்டி எடுக்க வந்த பிரைம் பேட்டி டிவி சேனல் அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும். பாய் பாய். ஓகே.